அங்கிள் எங்க 3 பேரும் ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? போன்ல சார்ஜ் இல்லடா, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. நீங்க கொஞ்சம் வேமா சாப்பிடுங்கடா, நம்ம வேமா கிளம்பலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பேசுறதுக்கு நேரம் இல்ல. அங்கிள் பார்க்கத்த ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க. நம்ம கெஞ்சி கேட்டோம்னா மெல்ட் ஆயிருவாரு. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து போகும்போது நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் போகணும். என்ன முடிஞ்சதா? போலாமா? எந்திரிங்க எந்திரிங்க. என்ன என்னடா? ஒரே ஒரு கேக் மட்டும் சாப்பிட்டு போலாமா? எது கேக்கா? ஆமா அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். சரி வாங்க வாங்க வாங்க. ஐயோ, புது இடம், எல்லாரும் புது ஆளுங்களா இருக்காங்க. பசங்க இடம் தெரியாம எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பசங்க இங்க எங்கேயாச்சும் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா நம்மள தேடி வந்திருப்பாங்கல்ல. இல்ல என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுங்க. நீங்க முதல்ல கொஞ்சம் காம் ஆகுங்க. இல்ல, ஏற்கனவே வீட்ல இருந்து கிளம்பும் போது பைக் வேற கீழே விழுந்துச்சு. பத்தாததுக்கு வந்த உடனே கௌதம் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. இப்போ நம்ம 3 பசங்களும் காணாம போயிட்டாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. நிச்சயம் பசங்க எங்கேயாவது சேஃபா தான் இருப்பாங்க. சின்ன பசங்க கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே விளையாட்டுத்தனமா எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம நிச்சயம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இல்லங்க, காலம் வேற கெட்டு போய் கிடக்குது. என் பசங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்த்து பேச தெரியாது. சீக்கிரமா அவங்க எல்லாரையுமே நம்பிடுவாங்க. யாரு பேசினாலும் அவங்க கூட இவங்க பழக ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது தப்பா வழி நடத்தி ஐயோ அவங்க எங்கேயாவது போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க. நீங்க வேணா வாங்க, நம்ம இன்னொரு தடவை தேடி பார்த்துட்டு வரலாம். எங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கடைசியா தான் இங்க வந்தோம். அதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இப்படியே வளவள பேசிக்கிட்டே இருங்க. என் நேரம் பசங்களை எவனாவது கடத்திட்டு போயிருக்க போறானுங்க. எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு. என்னங்க பேசுறீங்க? தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப பசங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். வாங்க போய் பார்க்கலாம். வாடி. அங்கிள் எனக்கு பட்டர் ஸ்காட்ச். எனக்கு ஸ்ட்ராபெரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மதி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு அங்கிள். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வேமா சாப்பிடுங்க. டேய் சாப்பிடுறா வேமா. அங்கிள், என்னடா? நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. இங்க பாருங்க, வேற ஏதாவது வேணும்னா இப்பயே சொல்லிருங்க, ஆர்டர் பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு சொல்றோம். என்னது சாப்பிட்டு சொல்றீங்களா? சரி சாப்பிடுங்க. இன்னைக்கு காய்கறி வாங்கின மாதிரி தான். முடிஞ்சதா? முடிச்சாச்சு அங்கிள். போலாமா? சரி வாங்க. அங்கிள், ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போலாமா? ஆமா அங்கிள், ப்ளீஸ். ஒரே ஒரு ஜூஸ் தானே அங்கிள்? வேண்டான்னு சொன்னா விடவா போறீங்க? சரி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராதீங்க வராதீங்க. எங்க போறது? உனக்கு தானே அத்தை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இரு, இப்பவே உங்களுக்கு போன் எடுத்துக்கறடா. என் பதட்டம் என்னன்னு கூட புரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கியே. ஏற்கனவே பசங்களுக்கு என்ன ஆச்சோன்னு நான் பதறி போய் கிடக்குறேன். வினோதினி, நீங்க முதல்ல கொஞ்சம் காம் ஆகுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணலாம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இப்படி நின்னு பதட்டப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. பசங்களை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அதான் எப்படி? நாம டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். போலீஸா? ஐயோ, போலீஸ்க்கு போறது சேஃப் தான்.
மத்தபடி பசங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே ஆயிருக்காது. கடவுளே, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என் பசங்க மட்டும்தான். இப்ப அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியே. மதி, கௌதம், திவ்யா அப்படி நீங்க எங்க போனீங்க? தயவு செஞ்சு அம்மா கண்ணுல பட்டுடுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க அழாதீங்க. இவங்க சொல்றதா சரி நடக்கப்படுது. பேசாம போலீஸ் கிட்ட போய் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். போலாம். ஆமா, பசங்களை இப்படி கோட்டை விட்டுட்டு இப்படித்தான் அழுது புலம்பிக்கிட்டு நிக்கணும். சரி, நீங்க வாங்க போலாம். ஏ செல்வி, நீ எங்க போற? அவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதான் சொல்லியாச்சுல்ல, அவங்களே பாத்துப்பாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? வந்திருக்கிற கெஸ்டுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். முதல்ல நீ வா. ஆமா செல்வி, அந்த அம்மா பேசின பேச்சுக்கு நம்ம எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிக்கணும்? அவங்கெல்லாம் அதை போய் பாத்துக்கட்டும், இல்ல என்னமோ பண்ணட்டும். நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ வா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பசங்களை காணோம்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? பசங்களை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் கூட இருக்கிறது தான் நல்லது. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. செல்வி, என்னம்மா இவ? சரிதா, நம்ம என்ன பண்ண போறோம்? வா, கூடவே போலாம். ஐ வாட்டர்மெலன் ஜூஸ். சீக்கிரமா குடிங்க, நேரமாயிருச்சு. அங்கிள், ம்? நீங்க ஜூஸ் குடிக்கலையா? வாங்க அங்கிள், ஜூஸ் குடிங்க. இல்லம்மா, எனக்கு வேணாம். நீங்க குடிங்க. நீங்க குடிச்சு கிளம்புனாவே போதும். ம், குடிங்க. அங்கிள், நீங்க பிரியாணிலாம் நல்லா செய்வீங்களா? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். உனக்கு பிரியாணி தானே வேணும்? அங்கிள் இன்னொரு தடவை உனக்கு நல்லா செஞ்சு தரேன். இப்ப ஜூஸை குடிச்சு கிளம்புனா நல்லா இருக்கும். ஓகே அங்கிள். என்னடா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். உங்க 3 பேத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கிளம்பலாமா? வேமா குடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாம். வாங்க 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 வாங்க. சரி அங்கிள், சரி அங்கிள், சரி அங்கிள். பசங்களோட இருந்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கள்ளங்கப்படம் இல்லாத பசங்க எனக்கும் செல்விக்கும் சீக்கிரமா பிறக்கணும். அங்கிள், போலாமா? முடிஞ்சா வாங்க 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 வாங்க. எந்திரிங்க. போலாம். போடா. வாங்க வாங்க வாங்க. வா 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 வா. சரி, மெல்ல போ மெல்ல போ. வா போலாம். போங்க.